எங்க ஆத்துல இருக்கிற நான் மட்டும் இல்ல, ஸ்திரியோ விருத்தாக தருண்யஸ்ய, குழந்தைகள்லேருந்து ஆரம்பிச்சு வயசான கழவால் பணியந்தோம் ஒரே எண்ணம்னா ஒரே எண்ணம். சாயம் பிராத்தகா சமாயிதா, கோவிலுக்கு போறோம், ராமர் நன்னா இருக்கணும், ராமருக்கு க்ஷேமனம் வந்துடணும், ராமர் எங்களுக்கு ராஜாவாக வரணும்னு எங்க பிரார்த்தனை ரொம்ப நாளா இருக்கு. அது இப்படா நிறைவேறிக்கு, அதனால நாங்க அப்படி கேட்டோம், சந்தோஷப்படுறோம். தம் தேவதேவோபமம் ஆத்மஜம் தே சர்வஸ்ய லோகஸ்ய ஹிதே நிவிஷ்டம் ஹிதாயனஹா க்ஷிப்ரமுதார ஜுஷ்டம் முதாபிஷேதும் வரதா தொமருகசி. அதற்கு மேல ஜனங்கள் சொல்றா, நீங்க தசரதனே ராஜாவே நீங்க வருத்தப்படக்கூடாது, நீங்க ராஜ்யம் பண்ணேலே அதுல எங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லை. நான் ஏன் உங்க குழந்தை வேணும்னு கேட்கிறேன்னா, அவன் சாதாரண மனுஷன் இல்லை, தேவ தேவா தேவோபமாத்மஜம், உங்களுடைய குழந்தை இருக்கானே அவன் சர்வேஸ்வரன். அது தெரிஞ்சுதான் அவனுக்கு கீழே நாங்க ராஜ்யத்துக்கு வரணும்னு நினைக்கிறோம். தே சர்வஸ்ய லோகஸ்ய ஹிதே த்ரிவிஷ்டம், நீங்க அதற்கு மேல நீங்க எந்த விதமான கஷ்டத்தையும் எங்களுக்கு கொடுக்கல, பிரஜைகளை சந்தோஷமா வச்சுருக்கே. இப்ப நாங்க ஒரு ஹிதத்தை முன்னிட்டு உங்ககிட்ட கேட்கிறோம், நீங்க நல்லதுதானே எங்களுக்கு பண்ணுவேன், ஹிதத்தை தானே பண்ணுவேன், எங்களுக்கு ராமன் ராஜ்யத்தை ஆளணுங்கிற ஹிதத்தை நாங்க கேட்கிறோம். எங்களை உத்தேசம் பண்ணி நீங்க இந்த நல்ல காரியத்தை, எங்களுக்கு ஹிதமா உள்ள இந்த காரியத்தை நீங்க பண்ணி தரணும்னு பிரார்த்தனை பண்ண. அவ பிரார்த்தனைக்கு இணங்க தசரதன் ஒத்துக்கிறார். அவளுடைய மனசை புரிஞ்சுக்கிறார். அவ தன்னுடைய ஸ்தானத்திலேருந்து அவர் போறத சந்தோஷமா நினைக்கல, ராமர் இந்த ராஜ்யத்துக்கு வரணும்னு இவ்வளவு ஆசைப்பட்டு கேட்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிறார். சபையில தீர்மானம் எடுத்த பிறகு ராமர்கிட்ட சொல்லி அனுப்ப, சுவாமி அப்பாவை பார்க்கறதுக்கு வரார், அவருடைய அந்த இல்லத்துக்கு வரார். எப்படி வரார்னா சர்வாலங்கார பூஷிதனாக வரார். சுவாமிக்கு தெரியுது இதுதான் நம்மளுடைய அப்பா நம்மளை கடைசியாக பார்க்க போறது, அதனால அவருக்கு இந்த சர்வாலங்கார பூஷிதனாக காட்சி தரணும்னு முடிவு பண்ணிட்டு சுவாமி வரார். கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்தமாதங்ககாமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம் ரூப ஔதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் தர்மாபி குப்தா பர்ஜன்யம் காதயந்தமிவ பிரஜாஹ நததர்ப சமாயாந்தம் பஷ்யமானோ நராதிபஹா. அப்படி சுவாமி நடந்து வர மேலேந்து பார்க்கக்கூடிய அந்த தசரதன் பார்க்கறான் கந்தர்வராஜ பிரதிமம். ராஜா இந்த அழகுல சிறந்தவா யாருன்னா ரூபாபிரா காமோ கந்தர்வானுங்கிற அழகு வேணும்னா அந்த கந்தர்வால பூஜை பண்ணா அழகு கிடைக்கும். அதுலேயும் அதற்கு தலைவனான சித்திரசேனன் இருக்கானே கந்தர்வராஜ பிரதிமம், அந்த சித்திரசேனன் ராஜாவை போல் அவருக்கு நிகரான அழகுல இருக்கார் சுவாமி. ராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம். ராமருங்கிறத தாண்டி அவருடைய பராக்கிரமும் அவருடைய பெருமையும் லோகம் முழுக்க தெரிஞ்சுக்கு, விக்யாத பௌருஷம். அப்படி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியதான, எல்லா இடத்துக்கும் போனதான ஒரு புகழ், விக்யாத பௌருஷம். தீர்க்கபாகம் மகாசத்துவம், நீண்ட புஜங்களுடையவன், மகாசத்துவம் மத்தமாதங்ககாமினம். அப்படி யானை போல நடந்து வரார் கம்பீரமாக. சந்திரகாந்தானனம் ராமம், எல்லாரும் எப்படி வர்ணிப்பான்னா சந்திரனை போல முகமுடையவர்னு சொல்லுவா. இங்க வால்மீகி ஒருபடி போய் சந்திரகாந்தானனம் ராமம்ங்கிறார். என்ன சந்திரன்னா மாடியில் உட்காந்து சந்திரனை இப்படி பார்த்துட்டே இருப்போம், அதுல அலுப்பு தட்டி விடுவான். ஆனா இந்த ராமச்சந்திரன் இருக்காரே, இவருடைய முகத்தை பார்த்துட்டே இருந்தோம்னா அதுக்கு அலுப்பே கிடையாது. இது போலன்னா சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம், பார்க்கறது போருன்னே தோணாது. ரூப ஔதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம், அப்படியே கண்ணை பறிக்கிறது அவருடைய ரூபம். அப்பேற்பட்டதான திருமேனி தேக காந்தி தர்மாவிகுப்தா பர்ஜன்யம் கிளாதயந்தமிவ பிரஜாஹ நததர்ப சமாயாந்தம் பஷ்யமானோ நராதிபா. வெச்ச கண்ணை வாங்காம எல்லா ஜனங்களும் பார்க்கறா. அப்படி தசரதனும் பார்த்து கண்ணில் ஜலம் வருது. அப்படியேப்பட்ட ரூபம், ஆகர்ஷணமான ரூபத்தோடு சுவாமி வர. அப்படி வந்த ராமர் என்ன பண்ணார், முதல்ல வந்த உடனே தன்னுடைய அப்பாவான தசரதனுக்கு நமஸ்காரம் பண்றார். நாமஸ்வம் ஸ்ராவயன் ராமஹா பவந்தே சரணோ பிதுகு. பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணணும், அதனால அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணி என்ன சொன்னார்னா அபிவாதையே சொல்லி நமஸ்காரம் பண்றது.
பண்ணிவிட்டு யதஸ்த்வயா பிரஜாஸ்சேமா ஸ்வகுணைஹி அனுரஞ்சிதாக தஸ்மாத் த்வம் புஷ்யயோகேன யௌவராஜ்யம் அவாப்னுஹி. ஏ ராமா, உன்னுடைய நல்ல குணங்கள்னால ஊர் முழுக்க உனக்கு நல்ல பேர். குணைஹி அனுரஞ்சிதாக, எல்லா ஜனங்களுக்கும் ஒன்னதான் பிடிச்சிருக்கு. உன்னுடைய குணத்தினால எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்க. அப்பேற்பட்ட குணமுடையவன் நீ. உனக்கு நான் என்ன ஒரு தீர்மானம் பண்ணிருக்கேன்னா, தஸ்மாத்வம் புஷ்யயோகேனா, புஷ்ய நட்சத்திரத்துல யௌவராஜாவாக உனக்கு யௌவராஜ்ய பட்டாபிஷேகம் செய்வதாக நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன். இந்த சந்தோஷமாக செய்தியை ராமரிடத்துல தெரிவிக்கிறார். சொல்லிவிட்டார், அனுப்பிவிட்டார். சொல்லிட்டு ஆத்துக்கு அனுப்பிச்சுட்டார். திருப்பி கூப்பிடுறார். ராமா விருத்தோஸ்மி தீர்காயு புக்தபோகமயேப்சிதாः அன்னவத்பிஹ கிருதுஷதைः ததேஷ்டம் பூரி தட்சிணைः ஜாதமிஷ்டமபத்யம் மே தமகான் தொமப்யனுபமம் புவி. போன ராமரை திருப்பி கூப்பிட்டு, ராமா, என்ன போல ஒரு போகபோக்கியத்தை அனுபவிச்சது யாருமே கிடையாது. 54 தேசத்து ராஜாக்களுக்கும் தான் தான் தலைவன். கப்பங்கட்டக்கூடிய ஒரு ஸ்தானம், போகங்கள் எல்லாம் இருந்தது. அப்பயும் ஒரு கஷ்டம் வந்தது. என்ன கஷ்டம்னா, புத்திரபாக்கியம் இல்லைன்னு. 3 மனைவிகளை கல்யாணம் பண்ணிட்ட காலத்திலையும் புத்திரபாக்கியம் ஏற்படலை. 60,000 வருஷம் ஆச்சு, புத்திரபாக்கியம் இல்லை. அந்த துக்கம் மட்டும் இருந்தது. அதையும் குறித்து பகவானை குறித்து தபஸ் பண்ணி ஒரு பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு காலத்துல யாகத்தை பண்ணினா பகவான் என்னன்னா 1க்கு 4ங்கிற கணக்கா 4 குழந்தைகளை கொடுத்துட்டார். அதற்கு மேல சந்தோஷத்தை அடையறதுக்கே இல்லை. ஒரு குழந்தைக்கு தான் நான் பிரார்த்தனை பண்ணேன், 4 குழந்தை கிடைச்சது. அந்த துக்கமும் நிவர்த்தியாச்சு. ராஜ்யத்திலையும் துக்கம் இல்லை, குடும்பத்திலையும் துக்கம் இல்லை. நீயும் பிறந்துட்ட, உன்னை விட சாந்தின ஒரு சந்தோஷமும் இல்லை. அதற்கு மேல கிருத்துபிகி பூரி தட்சிணேகி ததேஷ்டம், எதேஷ்டமா எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அன்னதானங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய தானங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய யாகங்கள் பண்ணியிருக்கேன், வந்தவாடுகளாம் நிறைய கொடுத்துருக்கேன். எந்த ஒரு குறையும் இல்லை. என்ன போல ஒருத்தன் போகமா வாழ்ந்திருந்தானான்னு கேட்டா கேள்விக்குறிதான். எனக்கு இருந்த எல்லா குறையும் போயிடுது. நான் சந்தோஷமா இருக்கேன். உன்னை போல ஒரு குழந்தைய வேற நான் பெற்று எடுத்திருக்கேன். அதை தாண்டி வேற என்ன வேணும்? இருந்தும் ஒரே ஒரு ஆசராமா எனக்கு என்னன்னா, இந்த சீட்ல உன்னை உட்காந்து வச்சு பார்க்க மாட்டேன்னா, யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி பார்க்க மாட்டேனான்னு ஒரு ஆசை இருக்கு. சுவாமி ஏன் இவ்வளவு கவலைப்படுறேன்னா, நாளைக்கு தான் எல்லாம் நடக்க போறதேன்னா, இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு கவலையா இருக்கு. இது நல்லபடியா நடக்கணுமே அப்படின்னு பயமா இருக்குங்கிற. அதுவும் இது எதற்குள்ள நடக்கணும்னா, விப்ரோஜித பரதா யாவதேவ புராதிதா. பரதன் அவருடைய மாமாவுக்கு போயிருக்கான். அவன் பரத்துக்குள்ள இந்த ராஜ்யத்தை நீ எடுத்துக்கணும், உனக்கு பட்டாபிஷேகம் ஆகணும். சுவாமியே அவருடைய வாக்குனால சொல்ற. பரதன் நல்லவன் தானே, ஒரு என்ன அனுசரிச்சு இருக்கிறவன் தானே அவன். ஜேஷ்டானுவர்த்தி தர்மாத்மா, அண்ணாவாக்க மீறாதவன் அந்த பரதன். அதுவும் இல்லாம தர்மாத்மா, சானுக்ரோஷா ஜிதேந்திரியா, இந்திரிய நிகிரகம் பண்ணவன். அப்பேற்பட்டவனை கண்டு நீங்க எதுக்கு யோஜனை பண்றேன்? ஏன் பரதன் வரத்துக்கு முன்னாடி பண்ணணும்னு உங்க எண்ணம் இருக்கு. இதனுடைய காரணம் என்ன? இருந்தாலும் தோணித்து அவர் கேட்கிறாரு. உடனே தசரதன் சொல்றாரு, என்னன்னு தெரியல, உனக்கு சீக்கிரம் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்ல. கவலைப்படாதீங்கப்பா, நீங்க நினைச்சதுபடி எல்லாம் நடக்கும்னு சுவாமி கிளம்பி போயிடுறார். உடனே தசரதன் கிளம்புறதுக்கு முன்னாடி தசரதன் இன்னொரு விஷயத்த சொல்றார். ராஜா ராஜா அமிருத்யுமாப்னோதி கோரம்பா அமுத மிச்சதி. ராமா, இது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு சொப்னம் கண்டேன். என்ன சொப்னம்னா, ராஜா மரிக்கிறது போல, நான் மரிக்கிறது போல ஒரு சொப்னம் கண்டேன். ராஜா மரிப்பது போல சொப்பனம் காணக்கூடாது. அப்படி வந்தா தேசத்துக்கும் ஆகாது, ராஜாவுக்கும் ஆகாது. ஆனா இப்படி ஒரு சொப்னம் நான் கண்டிருக்கேன். இது என்ன பலனை? அப்படி வந்ததுன்னா அந்த நிமித்தம் சரியில்லை, அது நல்ல பலனை கொடுக்காது. அதனால எனக்கு பயமா இருக்கு, என்ன நடக்க போறதோன்னு பயமா இருக்குன்னு சொல்ல சுவாமி சமாதானப்படுத்தினார். எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சுவாமி கிளம்பி போக, மறுநாள் வசிஷ்டாச்சாரியால வச்சிருந்து ரக்ஷாபந்தனங்கள்லாம் முடிஞ்சது. ஆத்துவாத்தியாரான வசிஷ்டர் செஞ்சு வைக்கிறார்.
உடனே சுவாமி என்ன பண்றாரு, இந்த அப்பா சொன்ன உத்தரக்ஷணம் நேரா அம்மாவை போய் பார்க்கிறார். ஏன்னா நல்ல ஒரு செய்தி, அம்மா இதை கேட்டா சந்தோஷப்படுவாள்னு நேரா அம்மாட்ட போறார். அம்பபித்ராணி யுக்தோஸ்மி பிரஜாபாலன கர்மணி பவிதாஸ்வோபிஷேகோயம் யதாமே சாசனம் பிதுகு. அம்மா, எனக்கு அப்பா ஒரு வேலை கொடுத்துருக்கா. என்ன வேலைன்னா, இந்த நாட்டு மக்களையும் நாட்டையும் நன்னா பாதுகாத்து வச்சுக்கணும்னு எனக்கு ஒரு பிரஜா பாலன கர்மணி அப்படி ஒரு வேலையை கொடுத்துருக்காம்மா. அந்த கடமையை எனக்கு கொடுத்துருக்கா, நான் அதை நன்னா பண்ணணும். அப்பா எனக்கு இதை உத்தரவு விட்டுருக்கான்னு சொல்லி சுவாமி சொல்ல, அந்த ரக்ஷாபந்தனம் நாளைக்கு வச்சிருக்கா, எனக்கு நாளானைக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ண போறான்னு இந்த சந்தோஷமான செய்தியை அம்மாட்ட கௌசல்யாட்ட சொல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கா அந்த கௌசல்யா தேவினா, பிராணாயாமேவ புருஷம் தியாயமானம் ஜனார்தனம். பிராணாயாமத்தினால அந்த ஸ்வரூபத்தை உள்ள தியானம் பண்ணி, அந்த மூர்த்தியை உள்ள தியானம் பண்ணிட்டு இருக்கா. இந்த ரங்கநாதரை அவர் ஆராதனை பண்ணதுக்கு உண்டான பலன்தான் இந்த மூர்த்தி. அந்த பிரபு வந்திருக்கார். பிரபு இந்த சந்தோஷமான செய்தியை சொன்ன பிறகு அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்க போறதுன்னு சந்தோஷப்பட்டு இருக்கா. இதன் இடையில கூனி இதை பார்க்கிறா. இந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறான்னா, தன்னுடைய குழந்தைக்கு நாளைக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம், உடனே ஒரு தானம் பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் கூப்பிட்டு நிதேஷ்டமா போஜனங்கள்லாம் போட்டு வச்சு ஒரு தானங்கள்லாம் பண்றா ஏழைகளுக்கு. பண்ற காலத்துல இந்த உப்ரிகையிலேருந்து பார்க்கறா, மாடியிலேருந்து பார்க்கறா கூனி, இந்த கைகேயினுடைய சேட்டியான கூனி பார்க்கறா. அந்த கௌசல்யா இருக்காளே, நிறைய தட்சிணி நிறைய தானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. என்ன இது விசேஷம், திடீர்னு இந்த அம்மா நிறைய தானங்கள்லாம் பண்றாளே, என்ன விசேஷம்னு தெரிஞ்சுக்கணும்னு அந்த கூனிக்கு ஆசை. அவளால மேல போக முடியாது. இருந்தாலும் ஒரு ஆர்வத்தினால கிளம்பி போயிட்டா. கதை சொல்ற வால்மீகி சொல்றார், எதிர்ச்சையாங்கிறார். அவரால் போக முடியாது, ஆனா படியேறு 3 மாடி தாண்டி போயிட்டா. எப்படி போனான்னா எதிர்ச்சையாங்கிற. எதிர்ச்சையானா என்னன்னா தெய்வ பிரேரணையா, பகவான் சங்கல்பம். ஏன்னா அவ அப்படி போய் பார்த்து கைகேயிட்ட இதை மேல சொன்னாதான் ராமாயணம் நகரும். ராமாயணம் நடந்தா சுவாமி காட்டுக்கு போவார். காட்டுக்கு போனாதான் இந்த ராவணன் தேவியை அபகரிப்பான். தேவியை அபகரிச்சாதான் சுவாமி யுத்தத்துக்கு போக முடியும், ராவண வதம் ஆகும். இது எல்லாமே ராவண வதத்தை உத்தேசம் பண்ணி, அதனால சொல்றார் எதிர்ச்சையா தெய்வ பிரேரணையா. உடனே இந்த மேல போறா. இதே போல பின்னாடி சூர்பனகா வர கட்டத்திலையும் சொல்றார். எப்படி அந்த சூர்பனகா அங்க வந்து சுவாமி இடத்துல பேசுறான்னா எதிர்ச்சையா, அவளும் அந்த தெய்வ பிரேரணையா, அவளும் சுவாமியுடைய சங்கல்பத்தினாலதான் வந்து நிற்கிறா. ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லும் போது சுவாமி பறிஞ்சு 5 நாள் ஆறுது. கம்சனுக்கு பயம் வந்துட்டே இருக்கு, எப்ப யார் வருவாளோ, எந்த குழந்தை, உன்னை கொல்றவன் எங்கேயோ பிறந்து வளர்றான்னு அந்த அசரீரி அந்த சொல்லிவிடுத்து. அவனுக்கு என்னன்னா தூங்கும் போதும் உட்காரும் போதும் ஆசீன பர்யட்டன் அஷ்ணன்னு புஞ்சானா பர்யட்டன்மகி, உட்காரும் போதும் நிற்கும் போதும் தூங்கும் போதும் சாப்பிடும் போதும் என்னன்னா பகவத் சிந்தனத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. எங்க அந்த குழந்தை வந்திருக்கானோ, இப்ப என்ன பண்றானோ, என்னைக்கு வருவானோ, எப்ப நம்மளை வதம் பண்ணுவானோ, இப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அந்த கம்சனுக்கு இருந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கிற காலத்துல பகவானை பத்தி இப்படி சிந்தனை பண்ணிட்டே இருக்கா. ஒவ்வொரு அசுராலா அனுப்பிட்டு இருக்கா. அதுல இந்த பூத்தனை அனுப்புறான் அந்த கம்சன். 5 வயசுக்கு 5 நாட்களுக்கு உட்பட்ட குழந்தைகள்லாம் நீ கொண்டுண்டே வான்னு ஒரு பிரேரணை பண்ணி அனுப்ப. இந்த பூத்தனை இந்த கம்சனுடைய மந்திரி சபையில ஒரு மந்திரி உடனே என்ன பண்ணா, ஒரு அழகான ஒரு ஸ்திரீனுடைய வேஷத்தை எடுத்துட்டு, ஒரு பெண்ணுடைய வேஷத்தை போட்டுண்டு தன்னுடைய பால்ல விஷத்தை கலந்து அந்த குழந்தைக்கு கொடுக்குறா. எதிர்ச்சையா நந்தகிரிகே அசதந்தகம்ங்கிறா சுகாச்சாரியர். எப்பொழுதும் அவருடைய வழக்கம் என்னன்னா, முதலாத்துலேருந்து அப்படி குழந்தைய கொண்டுண்டே வருவா. இப்ப என்னன்னா நந்தகோகுலத்துக்குள்ள பூரா உள்ள வந்து அந்த குழந்தைய எடுத்துக்க போறா. முதலாத்துலேருந்து கிரமப்படி ஆரம்பிக்கணும். ஆனா இவ என்னன்னா மத்தியத்துல இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனுடைய ஆத்துக்குள்ள பூந்தாளா. எப்படின்னா எதிர்ச்சையா நந்தகிரிகே அசதந்தகம்ங்கிற. எதிர்ச்சையான்னா என்னன்னா இவ சங்கல்பம் முதல்லேருந்து வரணும்னா, ஆனா உள்ள தொட்டில படுத்துட்டு இருக்கிற பகவானுக்கு என்னன்னா, நம்ம இந்த இடத்துல அவதாரம் பண்ண பிறகு ஒரு குழந்தைக்கு கூட ஆணி வரக்கூடாது அப்படின்னு அந்த தொட்டில படுத்துட்டே கண்ணை மூடின்னு இந்த பகவான் யோஜனை பண்ணி
அவருடைய சிந்தனையை மாத்தி நடுப்புற இருக்கக்கூடியதான இந்த நந்தகோபனுடைய வீட்டுக்கு அவர் வர வச்சாராம். எதிர்ச்சையா என்னன்னா தெய்வ பிரேரணையா, இவருடைய சங்கல்பம் அது. வந்தப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த குழந்தைய என்ன பண்ணா, இதற்கு மேல வதம் உண்டான்னா வதம் கிடையாது, இவ எந்த குழந்தையும் முடிக்க முடியாது, இனிமே கொலை பண்ண முடியாது, அசதந்தகம்ங்கிறார். இந்த போல அசத்துக்கள் எல்லாம் முடிக்கிறதுக்கு முடிவு கட்டுறதுக்கு தான் இந்த குழந்தை பிறந்திருக்கு. அதனால அவருடைய சங்கல்பத்தினால இந்த இடத்துக்கு வந்தாங்கிறார். எதிர்ச்சையா இப்படி மேலே ஏறி பார்க்கிறா, அந்த கௌசல்ய நிறைய தானங்கள் பண்ணிட்டு இருக்கா. அங்க இருக்கிற எய்தாப்புல இருக்கக்கூடிய சேட்டிகிட்ட கேட்கிறா, என்ன இன்னைக்கு கௌசல்ய நிறைய தானங்கள்லாம் யதேஷ்டமா பண்றாளே, என்ன காரணம்னு கேட்க, உடனே அங்க இருக்கிறவள் பதில் சொல்றா, உனக்கு விஷயம் தெரியாதா, ராமமாதா தனம் கிம்னுங்கிற இந்த ராமனுடைய அம்மா எதற்காக இவ்வளோ தட்சிணை இவ்வளோ யதேஷ்டமாக தானங்களை பண்றாளே, என்ன காரணம்? இந்த வால்மீகி என்ன பண்றார், அந்த கவி என்ன பண்றார், அந்த அந்த கேரக்டருடைய உண்மையான மனசை வெளிப்படுத்துற. நேரடியா இவ கேட்கலாம், கௌசல்யா ராமனோட அம்மா ஏன் இவ்வளவு தானங்கள் பண்றான்னு கேட்கலாம். அப்படி கேட்கலையாம். ராமமாதா தனம் கிம்னு, இந்த கோஷ்டியாருக்கே அந்த கோஷ்டியாரை பார்த்தா பிடிக்காது, அந்த தேசத்தினால கேட்கிறா, ஏன் இவ்வளவு தானங்கள் பண்றான்னா, உடனே உனக்கு செய்தி தெரியாதான்னு அவ எல்லாத்தையும் நடந்த ரக்ஷாபந்தனம் நடந்துருக்குங்கிறது உட்பட சொல்ல, நாளைக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் இருக்குங்கிறதையும் சொல்ல, உடனே என்ன பண்ணா கிடுகிடுன்னு வந்துட்டா. எப்படி வந்தான்னா அந்த ஆர்வத்திலேயே கிடுகிடுன்னு உருண்டு கீழே வந்துட்டா. நேரா அந்த கைகேயினுடைய அந்த புறத்துக்கு வந்தா. உத்திஷ்டமூடே உத்திஷ்டமூடே கிம்சேஷே பயம் துவாம் அபிவர்த்ததே. இவளோ தாசி, ஒரு வேலைக்காரி, ஆனா ராணி, அதுவும் எப்பேற்பட்ட ராணி, பிரியராணி, 3 பட்டமகிஷல்ல இருக்கிறதுலயே பிரியமானவள் இந்த கைகேயி. அவளை கூப்பிடுறா அந்த தாசி. எப்படி கூப்பிடுறான்னா உத்திஷ்டமூடே கிம்சேஷே, ஹே மூடே எந்திருங்கிறா, முட்டாளே தூங்காத, தூங்குறதுக்கு இது காலம் இல்லடி, முடிச்சுக்கோ, எந்துக்கோங்கிறா. ஒரு ராணிய ஒரு வேலைக்காரி கூப்பிடணும்னா அவளுக்கு அந்த ராணி கிட்ட எப்பேற்பட்ட ஒரு சுதந்திரம் இருக்கணும். அதை இந்த வால்மீகி சொல்றார். அவ்வளோ ஒரு சௌலபியமா அந்த கூனிக்கு இந்த கைகேயிட்ட அவ என்ன சொன்னாலும் கேட்பா. சம்பளம் கொடுத்து இருக்கக்கூடிய வேலைக்காரியா இருந்தா ராணி கேட்பாளான்னா கேட்க மாட்டா. இவ யாருன்னா ஞாதிதாசி யதோ ஜாதா கைகேயாஸ்து சகோஷிதா. இவ பிறந்தாத்து சீரா கல்யாணாய வார்த்தை சீர் அனுப்புவாள், அது அந்த சீரோட சேர்ந்து வந்தவள். பிறந்ததுலேருந்து கைகேயி கூடயே வளர்ந்துட்டு இருக்கா. அந்த ஆத்துலேருந்து தசரதன் கல்யாணம் ஆகி கூட்டிட்டு வர காலத்துல கட்டுசாத கூடையோட இவளும் சேர்ந்து வந்துட்டாளாங்க. இவளும் இங்கேயே இருந்துட்டு இருக்கா. சகி போல அவர் எது சொன்னாலும் கேட்டுப்பா. அது மட்டும் இல்ல, இவ என்ன கௌசல்யாக்கு என்ன இடைஞ்சல் கொடுத்தாலும் இவளை கேட்டுதான் பண்ணுவா. அப்படி கெட்ட காரியத்துக்கு இவளை கேட்டதுனாலேயே இவளுக்கு அப்படி ஒரு பயம் எடுத்த அந்த கைகை மேல ஒரு சுதந்திரமா இருக்கா. உத்திஷ்டமூடே, என்னாச்சுன்னு கேட்கிறா. படுத்துட்டு இருக்கிற காலம் இல்லை, முடிச்சுக்கோ. பயம் துவாம் அபிவர்த்ததே, நம்மளுக்கு பயம் வந்திருக்குடி, எந்துக்கோ, பெரிய பயம் வந்திருக்குங்கிறா. உடனே அவன் முதல்ல சொன்ன வார்த்தை என்னன்னா, எப்பேற்பட்ட பயம் வந்தா என்னடி, என்னுடைய குழந்தையான ராமன் இருக்கா, அவன் பார்த்துப்பானா. கைகேயி மனசுல என்னன்னா பரதன் இருப்பாங்கிற எண்ணம் இல்ல, ராமன் இருக்கா என்ன பார்த்துப்பாங்கிறா. அப்படி ஒரு பிரியம் சுவாமிகிட்ட. அதையும் தாண்டி சொல்றா, நீ அது சொல்றதுக்கெல்லாம் இது காலம் இல்லை, உனக்கு விஷயம் முதல்ல தெரியுமா. ஸ்வபுஷ்யே நஜித க்ரோதம் யௌவராஜ்யே ந ராகவம் ராஜா தசரதோ ராமம் அபிஷேகிதா நகம். இந்த புஷ்ய நட்சத்திரத்துல அந்த ராமனுக்கு யௌவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ண போறா. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ரக்ஷாபந்தனங்கள்லாம் ஆயிடுது. இந்த விஷயம் உனக்கு தெரியுமா. ராமம் தசரதோ ராஜா யௌவராஜ்யே விசேஷ்யதி. முடிவு பண்ணியாச்சு, நாளைக்கு அவன் ராஜாவாக அந்த சிம்மாசனத்துல ஏறி அலங்கரிக்க போறான்னு சொன்ன உடனே இதை கேட்டுண்டே இருந்தா. கூனி சொன்னதை கேட்டாலாம். அவளுக்கு என்னன்னா உடனே சந்தோஷம் தாங்கல. தன்னுடைய குழந்தையான ராமனுக்கு நான் ரக்ஷாபந்தனம் ஆயிடுத்து, நல்ல செய்தியை சொல்லியிருக்க, அதுவும் இல்லாம நாளைக்கு காத்தால அவன் ராஜாவை ஆக போறாங்கிற இதை விட சந்தோஷமான செய்தி இந்த லோகத்துல உண்டாடி. நீ சொன்ன பாரு, உன் வாக்குக்கு சக்கரை தான் போடணும்.
உடனே பார்த்தா ஒரு நல்ல செய்தியை ஒரு ராஜாங்கத்துல சொன்னா உடனே ஒரு பரிசு கொடுப்பா. உடனே என்ன பண்ண அந்த ராணி கைகேயினா, ஏகமாபரணம் தஸ்யை குஜ்ஜாயை பிரததௌ சுபம் ராமேவா பரதேவாகம் விசேஷம் நோபலட்சயே. நீ சொன்ன செய்திக்கு உன் வாக்குல சக்கரை போடணும், என்கிட்ட வேற எதுவும் இல்லை கொடுக்கறதுக்குன்னு சொல்லி தன்னுடைய கழுத்துல இருந்த ஒரு ஹாரத்தை பதக்கத்தை கழட்டி போடுறாளா. ஏகமாபரணம் தஸ்யை அப்படி அந்த அவளுடைய கழுத்துல போடுறா. எதற்காக இந்த ஆபரணத்தை கொடுத்தான்னா, ராமன் நாளைக்கு ராஜாவாக போறான் நீ சொன்னியோனோ அதற்காக தான் இந்த கிஃப்ட் உனக்கு. என் குழந்தை ராமன் நீ சொன்னியோனோ அதற்காகவே இந்த கிஃப்ட் உனக்கு எடுத்துக்கோன்னாலாம். உடனே அவ பார்த்தா, ஏண்டி ராமன் நாளைக்கு ராஜாவா மாற போறான்னு சொல்றேன், கோபம் வரணும் உனக்கு, நீ என்னடா எனக்கு முத்து மாலையை கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்க, உனக்கு கோபம் வர வேண்டாமான்னா பிடிச்சு அதை பிச்சு போட்டுட்டாலாம். அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக அதெல்லாம் பிச்சு தூக்கி போட்டுட்டா. உனக்கு கோபம் வரலையான்னா உடனே அவ சொல்றா, எனக்கு எதற்கு கோபம் வரணும் அப்படின்னு. இந்த கோபம் வர வேண்டாம், என் குழந்தை தானே, நீ என் குழந்தை தூக்கத்தில் இருக்கிற என்னை எழுப்பி உன்னுடைய குழந்தை யாரு பரதனா ராமனான்னு கேட்டேன்னா, தூக்கத்தில் இருக்கிறனா தூக்கம் கலையாத நிலையில என்னை நீ கேட்டேன்னா முதல்ல என்ன சொல்லுவேன்னா ராமேவா பரதேவாகம், ரெண்டு பேருக்கு வித்தியாசமே கிடையாது. அப்படி என்னை எழுப்பி நீ கேட்டேன்னா ராமன்னு தான் முதல்ல சொல்லுவேனே தவிர பரதன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு பிராணனை காட்டிலும் பிரியம் அவன் தான், அவனை விட பிரிய வஸ்து வேற எதுவும் கிடையாது. அவனுக்கு தானே நாளைக்கு பட்டாபிஷேகம், இதுல சந்தோஷம் தான் படணுமே தவிர துக்கப்படுறதுக்கே இல்லையேன்னா உனக்கு கிஃப்ட் கொடுத்தேன்னா. இவ பார்த்தா இவருக்கு ராமனை பத்தி சொன்னா ஏறல மண்டேல, அவளுடைய போக்குல போய் தான் இந்த புத்திய தச திருப்பணம்ங்கிறதுனால ராமர் மேல இவளுக்கு அசையா பிராணனை காட்டிலும் ஒரு பிரியம் இருக்கு. உடனே பார்த்தா எதிர்த்த ரூட்ல போனாலாம். என்னன்னா, ராமனை விடு, அவனாவது சின்ன குழந்தை பையன், உன்னுடைய சக்கலத்தியான அந்த கௌசல்ய பத்தி நினைச்சு பார்த்தியா, உபஸ்தாஸ்யசி கௌசல்யாம் தாசீவத்வாம் கிருதாஞ்சலிஹி ஏவஞ்ச தொம்சா ஸ்மாபிஹி தஸ்யாஹ பிரேஷ்ய பாஷ்யசி பவிஷ்யசி. நீ இன்னைக்கு அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டான்னா அந்த கௌசல்யா என்ன பண்ணுவான்னா, நாளைக்கு முதல்ல வந்தோடனே முதல்ல ஆர்டர் என்ன பாஸ் பண்ணுவான்னா, உன்னை பிடிச்சி அந்த ஜெயிலில் போடுறதா முதல் ஆர்டர் பாஸ் பண்ணுவான். நீயும் நானும் சும்மா இருந்திருக்கோமா, அவளுக்கு எத்தனை ஒரு துன்பத்தை கொடுத்துருக்கோம். அவனுடைய குழந்தைக்கு சர்வ சக்தியும் வந்ததுன்னா அவன் என்ன பண்ணுவான், ஏ ராமா இவன் என்னை கொஞ்சம் நெஞ்சம் படுத்துறடா, இவளை நீ சும்மா விடக்கூடாதுன்னு அவன் அம்மா அந்த குழந்தையிட்ட சொல்லுவா. ராஜாவா இருக்கிறதுனால அவன் நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவான். கௌசல்ய பத்தி சொல்ல ஆரம்பிச்சா அதுதான் திருடமா ஏறுங்கிறதுனால. அது மட்டும் இல்லை, நீ இந்த போகபோக்கியமான வாழ்க்கை நாளைக்கு வாழ முடியாது. ராமன் ராஜாவாக வந்தா நான் தாசியா இருக்கிறது போல நீ இந்த அரண்மனையில ஒரு தாசியா தான் இருக்கணும், வேலைக்காரியா தான் இருக்கணும். ராமன் அது போல நிலைக்கு ஒன்று இந்த கௌசல்யம் பண்ணிவிடுவா. ராமனை வச்சுட்டு நீ இப்பயே முடிச்சுக்கோ, அவளுக்கு கீழே உனக்கு வாழ்க்கை நடத்துறமா நீ முடிவு பண்ணிக்கோ, இது நடக்க விடாம எப்படி பண்ணணும்ங்கிறத நீ யோசனை பண்ணிக்கோ. நீ சொன்னோன்னா அப்பதான் கொஞ்சம் புத்தி மாறுறது. ஆஹா, நம்ம இப்படி நாளைக்கு எந்த ஒரு போகபோக்கியமும் இல்லாம சுகமும் இல்லாம தாசி வர்க்கத்துல எப்படி இருக்கிறது, தாசியா எப்படி இருக்கிறது. இந்த போகபோக்கியம் எல்லாம் வேணுமேன்னா எல்லாருக்கும் என்னன்னா தன்னை வச்சுதான் எல்லாமே, அவருடைய சொந்த அபிமானத்தை வச்சுதான் லோகத்துல பழகிறது. ஆத்மனஸ்து காமாயி சர்வம் பிரியம் பவதி, தன்னை வச்சுதான். பத்னியத்தையே ஒருத்தர் பிரியமா இருக்கான்னா அந்த பத்னி ஹிதமா வேண்டிய நேரத்துல வேண்டியதை கொடுக்கறதுனால அந்த பர்த்தா அந்த பத்னியிட்ட பிரியமா இருக்கான். பரஸ்பரம் பார்த்தோம்னா இந்த பக்கம் மாமியே மாமாட்ட பிரியமா இருக்கான்னா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறார், எப்ப கேட்டாலும் எதுவா இருந்தாலும் வாங்கி கொடுக்கிறார், அவர் பிரியமா இருக்கார். அதனால ரொம்ப சிரமப்படுத்துறது இல்லை. இப்படி இருக்கிறதுனால அவள் அந்த மாமாட்ட அந்த மாமிக்கு பிரியம். ஆத்மனஸ்து காமாய் சர்வம் பிரியம் பவதி, தன்மேல வச்ச அபிமானம் தான் அதற்கு காரணம். அதனால பார்த்தா இந்த தேகம் இப்படி கட்டப்படக்கூடாது, நான் எப்படி இன்னொரு இடத்துல போய் கை கட்டி நிற்கிறது, இது நடக்கக்கூடாதுன்னு அப்போ ஒரு உரி ஏறிட்டான், இதை நடக்க விடக்கூடாதுன்னு. அதற்கு மேல புத்திரச்சதவ ராமஸ்ய பிரேஷ்யபாவம் கமிஷ்யதி, ராமன் அந்த சிம்மாசனத்துல வந்துட்டான்னா நீ புத்திரபாவத்துல அவன் பார்ப்ப, அவன் ஒன்னு அம்மா ஸ்தானத்துல பார்க்கணுமா வேண்டாமா. நீ பண்ணதெல்லாம் சொன்னோன்னா அவனும் என்ன பண்ணுவான், அவன் அம்மா பக்கம் தான் இருப்பான், உன் பக்கம் இருக்க மாட்டான்.
இன்னைக்குமே குழந்தைக்கு அம்மாவா இல்லை சித்தியான்னு கேட்டா முதல்ல அந்த குழந்தை அம்மா பக்கம் தான் நிற்கும். அதற்கு மேல நம்ம கெட்ட காரியங்களை நிறைய பண்ணியிருக்கோம். அதனால ராமன் நாளைக்கு சிம்மாசனம் ஏறினா உள்ள ஜெயிலில் இருப்போம், இல்லை தாசிதாச வர்க்கத்துல நம்ம இருப்போம். நீ இப்பயே முடிச்சுட்டு இதை நிறுத்தி விடணும்.